எல்லா கண்ணீரையும் அவர் துடைக்கிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். அந்த கண்ணீருக்கான காரணங்களை நம்மளை விட்டு அகற்றுகிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாம கண்ணீர் விட வேண்டிய அவசியமே கிடையாது. பல நேரங்களில் சூழ்நிலை நிமித்தமா பல இன்னல்கள் நிமித்தமாக நமக்கு கண்ணீர் வரலாம். ஆனால் அதுக்கான அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த ஆகாருக்கு நீரூற்றை காண்பித்த தேவன், கண்ணை திறந்து நீரூற்றை காண்பித்த தேவன் இப்ப என்ன பண்றார்? நீரூற்றாவே நமக்குள்ள வந்துட்டு இருக்கிறார். அவர் உள்ள இருக்கிறாரு. அவர் சொல்ற, என்ன விசுவாசிக்கிறவர்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அன்னைக்கு ஆகார் போய் வனாந்தரத்தை அலைஞ்சு தெரிஞ்சு கடவுள் எங்க இருக்கிறாருன்னு அப்படி கேட்டா, ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய வெளிப்பாடை கொடுத்துக்கிறார். கடவுள் உள்ளதான் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் எனக்குள்ள வந்துக்கிறாரு. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலமா உள்ள வந்திருக்கிறாரு. ஏன்னா கலாத்தியர்ல நாம் வாசிக்கிறோம், குமாரனின் ஆவியானவர் அப்படின்னு சொல்லிட்டு பிதாவின் ஆவியானவர் இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம். பிதாவும் உள்ள பரிசுத்த ஆவியானவர் மூலம் வந்துக்கிறாரு. நான் சொல்ற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எல்லாருமே இப்ப நமக்கு உள்ள வந்து உள்ள வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். நாம புதிய உடன்படிக்கை மக்களாய் மனிதர்களாய் இருக்கிறோம். நாம இப்ப நோக்கி பார்க்க வேண்டியதெல்லாம் உள்ள நோக்கி பார்க்கணும். உள்ள ஒரு பெரிய ஃபவுண்டன் வச்சிருக்கிறாரு. நான் சொல்றேன், அந்த ஃபவுண்டனை நீங்க காணும்படியாக கர்த்தர் உங்களுடைய கண்களை திறப்பாராக. அவர்கிட்ட இருந்து உதவி வரும். அன்னைக்கு தாவீது சொல்றேன், எனக்கு உதவி வரும், கண்மலையை நோக்கி பார்க்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் சொன்னான் பாருங்க. அங்க நோக்கி பார்க்கறான் அவனுக்கு. ஆனா இன்னைக்கு பர்வதங்களெல்லாம் நம்ம நோக்கி பார்க்க தேவையில்ல. உள்ளே உதவியை வச்சிருக்கிறார், உதவியாளரை வச்சிருக்கிறார், உதவி செய்கிறவரை வச்சிருக்கிறார், வெற்றியை தருகிறவரை வச்சிருக்கிறார், சுகத்தை தருகிறவரை வச்சிருக்கிறாரு. அவர் விடுதலையை தருகிறவரை அவர் உள்ளவதான் வச்சிருக்கிறார். நான் சொல்றேன், உள்ள அந்த ஜீவ நீரூற்றை பார்க்கும்படியாக நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இந்த காலை வேளையில கர்த்தர் உங்கள் கண்களை திறக்கணும். எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த மாதிரி கவலை இருந்தாலும் சரி, எந்த மாதிரி பயம் இருந்தாலும் சரி, எந்த மாதிரி மனமடிவு மக்கள் உங்களை மனமடிவுக்கு உள்ளாக்கி இருந்தாலும் சரி, நான் சொல்றேன், உள்ள இருக்கிற இந்த நீரூற்றை நோக்கி பார்க்க வேண்டும். உள்ள இருக்கிற out of your belly the rivers of living waters will flow from your belly அப்படிங்கிறார். உள்ள இருக்கிறார்.